Hi students, நம்ம இன்னைக்கு Samacheer 11th standard physics class 13 பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் error analysis. So error analysisனா நம்ம errorsனா என்னன்னு பார்த்தோம், types of errors என்னன்னு பார்த்தோம், அது எப்படி நாம rectify பண்ணலாங்கிறத பார்த்தோம். அதில் நாம பார்க்கக்கூடிய இந்த error analysis டாபிக்ல அந்த 4 type of error, absolute error, mean absolute error, relative error, percentage error இந்த மாதிரி 4 விதமா நாம இதை அனலைஸ் பண்ண போறோம். அப்சல்யூட் எரர்னா என்ன? நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரூ கேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம். நிறைய நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் நாம எடுப்போம். அதுல நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதாவது அரித்மெட்டிக் மீன், இன்னும் சொல்ல போனா ஆவரேஜ் கண்டுபிடிச்சு நாம வந்து ட்ரூ வேல்யூவை கண்டுபிடிப்போம்னு நம்ம சொன்னோம். அதாவது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ ஒரு 2 ரீடிங்லேயே நம்ம இதுதான் ஃபைனல் வேல்யூன்னு சொல்ல முடியாது. அதனால நிறைய வேல்யூஸ் நம்ம எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிற அந்த வேல்யூ தான் ஏஎம். ஸோ ஏஎம்ங்கிற வேல்யூ A1, A2, A3 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப் டு n நம்பர் ஆஃப் டைம்ஸ். எத்தனை தடவை வேணாலும் நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ A1 + A2 + எக்ஸெட்ரா அப் டு AN டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n. ஸோ இதை வந்து இந்த மாதிரி சிம்பிள் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஏஎம் ஈக்குவல் டு இந்த 1/n வெளியே வந்துடும். சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n ஏஐங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இதில் அப்சல்யூட் எரர்னா என்ன? இப்போ ஏஎம்ங்கிறது தான் ட்ரூ வேல்யூ, அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. அப்சல்யூட் எரர்னா என்னன்னா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த ட்ரூ வேல்யூக்கும் ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இந்த அப்சல்யூட் எரர். அதாவது ஏஎம் மைனஸ் A1 அதுதான் டெல்டா A1. டெல்டா A1ஓட வேல்யூ என்னன்னா AM மைனஸ் A1. இங்கே நமக்கு கொடுத்துருக்க இந்த 2 லைன் அதுக்கு பேர் மாட். மாடுலஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவாக ஆக்கிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாட் -1 இருக்குன்னா இதை நாம் ஈக்குவல் டு 1 தான் கன்சிடர் பண்ணணும். மாட் 2 அப்படின்னு இருந்தால் அதோட வேல்யூ 2. இப்போ இந்த மாடுலஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவாக மாற்றும், பாசிட்டிவாக இருக்கிற வேல்யூவை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் நம்ம அதை பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல மாடுலஸ் இந்த மாதிரி 2 லைன் போட்டிருப்பாங்க. நடுவில் அந்த வேல்யூவை A1ஓ A2ஓ எதுவோ எழுதுவாங்க. அது பேர் மாட் அல்லது மாடுலஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ மாட் டெல்டா A1 ஈக்குவல் டு டெல்டா AM மைனஸ் A1 அது ஒரு அப்சல்யூட் எரர் வேல்யூ. அடுத்து ரெண்டாவது எரர் வேல்யூ டெல்டா A2ஓட வேல்யூ என்னன்னா AM மைனஸ் A2. அந்த மாதிரி டெல்டா n வரைக்குமே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ டெல்டா AN ஈக்குவல் டு மாட் AM மைனஸ் AN. ஸோ இதுதான் அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்த்துட்டோம். இப்போ மீன் அப்சல்யூட் எரர்னா ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் எரரோட மீன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அப்சல்யூட் எரருக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம், அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க போகிறோம், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம மாட் டெல்டா A1 எல்லாமே ஒவ்வொரு வேல்யூவோட ஒவ்வொரு அப்சல்யூட் எரர். இப்போ இது மொத்தத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா டெல்டா AM ஈக்குவல் டு, இப்போ இங்கே டெல்டாங்கிறது தான் எரர் வேல்யூ. ஸோ டெல்டா AM ஈக்குவல் டு மாட் டெல்டா A1 ப்ளஸ் மாட் டெல்டா A2 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு ப்ளஸ் மாட் டெல்டா AN டிவைடட் பை n. ஸோ அதை சிம்பிளிஃபைட் ஃபார்மாக நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் மீன் அப்சல்யூட் எரர். இப்போ ஏஎம்ங்கிறது தான் ட்ரூ வேல்யூ நமக்கு தெரியும். டெல்டா AM தான் மீன் அப்சல்யூட் எரர். அதாவது அப்சல்யூட் எரரோட மீன் வேல்யூ, தட் இஸ் கால் மீன் அப்சல்யூட் எரர். ஸோ இப்போ இந்த மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி மே லை பிட்வீன், இப்போ நமக்கு ட்ரூ வேல்யூங்கிறது ஏஎம்னு தெரிஞ்சிருச்சு அண்ட் மீன் அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரரோட ஆவரேஜ் அது வந்து டெல்டா ஏம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரிஜினல் ஆன்சர் எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அது AM ப்ளஸ் டெல்டா AM வேல்யூக்கும் அண்ட் AM மைனஸ் டெல்டா AN வேல்யூக்கும் நடுவில் இருக்கும். பின்ன சொல்ல போனால் இப்போது வேல்யூ வந்து 10ன்னு வச்சுப்போம். AM வேல்யூ வந்து நாம் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டெல்டா AM வேல்யூ 2ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த எக்ஸாக்ட் AM வேல்யூ எது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னா 10 மைனஸ் 2க்கும் 10 ப்ளஸ் 2க்கும் நடுவில் இருக்கும். அதாவது 8 லெஸ் தென் AM லெஸ் தென் 12, சம்டைம்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 8ஆகவும் இருக்கலாம், 8ஐ விட அதிகமாக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம், இல்லை 12க்கு லெஸ் வேல்யூவாக இருக்கலாம். இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே
நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாக்ட் ட்ரூ வேல்யூ ஏஎம் எது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குன்னா இட் லைஸ் பிட்வீன் ஏஎம் ப்ளஸ் டெல்டா ஏஎம் அண்ட் ஏஎம் மைனஸ் டெல்டா ஏஎன். இதுதான் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் எரர்னா என்னென்னு பார்ப்போம். ரிலேட்டிவ் எரர்னா ரொம்ப சிம்பிள். மீன் அப்சல்யூட் எரருக்கும் அந்த மீன் வேல்யூ அதாவது ட்ரூ வேல்யூக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. இதுதான் இந்த சின்ன ஃபார்முலா பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. ரிலேட்டிவ் எரர்னா என்னென்னா மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர்னா என்னென்னு பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். தட் இஸ் டெல்டா ஏஎம். இதுதான் மீன் அப்சல்யூட் எரர். ஸோ அப்போ அது நியூமரேட்டராக இருக்குது. டிவைடட் பை மீன் வேல்யூங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ட்ரூ வேல்யூ, தட் இஸ் ஏஎம். இந்த ஏஎம்மை டினாமினேட்டரில் போட போகிறோம். தட் இஸ் ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு டெல்டா ஏஎம் டிவைடட் பை ஏஎம். இதுதான் ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் எரர்னா ரொம்ப சிம்பிள். ரிலேட்டிவ் எரரையே நம்ம பர்சன்டேஜாக எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டேஜை பொதுவாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ இன்டூ 100% போட்டால் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஆல்ரெடி இங்கே நம்ம பார்த்த ரிலேட்டிவ் எரரோட ரேஷியோ அதாவது டெல்டா ஏஎம் பை டெல்டா ஏஎம் டிவைடட் பை ஏஎம் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ த பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100%, அதாவது டெல்டா ஏஎம் டிவைடட் பை ஏஎம் இன்டூ 100%. ரொம்ப சிம்பிள். ஸோ பர்சன்டேஜ் எரர் வந்து எப்போ ரொம்ப ஜீரோக்கு பக்கமாக வருதோ அப்போ நம்ம ரொம்ப சரியான வேல்யூக்கு பக்கமான ஒரு வேல்யூ தான் நம்ம எடுத்திருக்கோம்னு அர்த்தம். அதாவது நம்மளோட அப்சர்வேஷன் ரொம்ப சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ 5ன்னு வச்சுப்போம். நமக்கு கிடைக்கக்கூடிய எரர் பர்சன்டேஜ் 0.01ன்னு வந்தால் ரொம்ப மினிமல் வேல்யூ தான். அப்போ ஆப்வியஸாக தட் இஸ் க்ளோஸ் டு 5 அப்படின்னா நம்மளோட அப்சர்வேஷன் கரெக்ட், தட் இஸ் அக்செப்டபிள்னு அர்த்தம். ஸோ அதனால் எப்போயுமே எந்த எரர் ஏன் நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டோட அந்த எக்யூப்மெண்ட்னால நடக்கக்கூடிய எரரா, அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிற விதத்தில் எரர் ஏற்படுதா, ஸோ ரெண்டுத்தில் எதில் நமக்கு எரர் வருதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கான அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை தப்பாக செய்கிறோன்னா நம்ம தப்பாக செய்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா சரியாக செஞ்சால் சரியான வேல்யூ வரும். நம்ம சரியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், பட் நம்ம பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த எக்யூப்மெண்ட் ப்ராப்பராக இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம எத்தனை தடவை எவ்வளோ சரியாக பண்ணாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ அதனால் அந்த எரரை கன்சிடர் பண்ணுறப்போ இந்த 2 விஷயத்தை நாம் எப்போதும் மைண்டில் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த 4 ஃபார்முலாவும் அப்ளை பண்ணுற மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது. தட் இஸ் எக்ஸாம்பிள் 1.4. ஸோ இது நம்ம ப்ராப்ளம் பார்க்கக்கூடிய அந்த செஷனில் பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸை நம்ம இந்த டாப்பிக்கோட கன்க்ளூட் பண்ணுறோம். கண்டிப்பாக இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஃபார்முலாவில் நமக்கு ப்ராப்ளம் கேட்டால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் வரப்போகுது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.